நீங்களா யாருடா? How do I tell you? ஓகே, வெல்கம் டு another வீடியோ. இப்போ இந்த வீடியோ எதை பத்தி சொல்றது வந்து நம்ம அட்லினா ஸ்டைல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காகனா எந்த இன்டர்வல் சீன்ஸ் வந்து நமக்கு தாக்கத்தை கொடுத்துச்சு. ஐ மீன் ஒரு வாவ் ஃபேக்டர்ல ஒரு ஆஸ்ட்ரக்ல நம்ம வச்ச இன்டர்வல் சீன்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சீன்ஸ் ஓட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு பேசிடலாம். நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கும் தமிழ் ஃபிலிம்ஸ்க்கும் இன்டர்வல் என்ன இதுனா, நம்ம ஊர்ல அட்டென்ஷன் கிடையாது 3 மணி நேரத்துக்கு. அந்த அட்டென்ஷனை நடுவுல ஸ்டாப் பண்றதுக்கு அதுக்காக விடப்பட்டது இன்டர்வல் அப்படியே சொல்லலாம். பட் அவனுங்களது ஸ்டோரி டெல்லிங் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் 1 hour 45 minutes to 2 hour 15 to 2 hour டியூரேஷனுக்குள்ளே முடிஞ்சிடும். இன்டர்வல் இல்லாம தான் போறானுங்க, உட்காரானுங்க, பாக்குறதுக்கு வரானுங்க. பாட்டு போட்டவன தம்படி பாருங்க, போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. அங்க பாட்டு இல்ல, பாட்டு கிடையாது. சோ அன்வான்டட் எமோஷன் சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எதுவும் இருக்காது. அந்த டியூரேஷன்ஸ்க்கு அவனுங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொல்றாங்க யூசுவல் காமெடி சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் இல்லனா அது தமிழ் சினிமாவே கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு 4 ரீல்ஸ் பார்க்கலாம்ல. அது டக்குனு படம் இன்டர்வல் போட்டா ஒரு 4 ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு கேம் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம எடிட்டர் பண்ணுவாரு. நம்ம எடிட்டர் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே பண்ணுவாரு. படம் பார்த்துட்டு இருக்கும்போது ரீல்ஸ் காமிச்சு இந்த ரீல்ஸ் நல்லா இருந்துச்சுல. சோ இன்டர்வல் பிளாக் இப்ப அவ்வளவு முக்கியமாயிடுச்சு. ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்ப இருக்கிற சோசியல் மீடியா பீரியட்ல பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் நம்ம ஸ்க்ரோல் பண்றது விட்டுனால நமக்கு அடுத்த நடக்குது அட்டென்ஷன் இல்லாம போயிடும் இல்ல. சோ இப்ப அவங்க ஒரு 10 படம் எடுக்கிறாங்க. இப்ப அவன் ஒரு 10 நிமிஷம் கேப் எடுத்துட்டு திருப்பி வரான். ஸோ அப்போ அவனை வந்து நம்ம பிரெயின் எங்கேஜிங்காக வச்சுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வல் பிளாக் விடணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்வல் பிளாக்ல ரொம்ப ஆச்சரியமானதுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி ஐ எம் வெயிட்டிங்ல ஆரம்பிச்சுதான். அந்த டைலாக் நிறைய வாட்டி சேச்சுரேட் ஆயிடுச்சு, நம்ம விஜய் அடிக்கடி யூஸ் பண்ணதால. ஸோ அதுக்கு நிறைய இன்டர்வல் பிளாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்த இன்டர்வல் பிளாக்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாம், சொல்லுங்க. ட்ரமிஷன் அப்படின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்து உரியடி. அந்த நிறைய படம் பார்த்துருக்கேன், பட் அந்த படத்தை ஹாட் ஸ்டார்ல போட்டு பாக்குற ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன். எம்பிஏ படிக்கும்போது 2021 நினைக்கிறேன், 21ல பாக்குறேன். இல்ல 2020ல பாக்குறேன் அந்த படத்தை. ஹாட் ஸ்டார்ல போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பில்டப், ஸ்லோ பில்டப் தான். மானே பாட்டு வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகுது. ஒரு சின்ன லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற பிரச்சனைய ஒரு காலேஜ் பசங்களுக்கும் ஒரு ஜாதி விஷயமும் ஒரு லோக்கல் ஆள் சரக்கு சப்ளை பண்ற ஒரு ஆளுக்குமான ஒரு ப்ராப்ளமா அது கிரியேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா லைட்டா இப்படி கொளுத்தி போடுறது வந்து ரொம்ப பெரிய பேர்னிங்கா, அதாவது ஒரு ஆளை வந்து எம்எல்ஏவா ஆக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ப்ராப்ளமா அது கிரியேட் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த ப்ராப்ளமுக்கு நடுவுல திடீர்னு ஒருத்தங்க எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்களா, அதிகமா கொன்னுடலாம் அப்படின்னு. ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒருத்தன், அவங்க அப்பா ஒரு பெரிய சப்ளையரு, அவன் வந்து ஒரு ஆள் செட் பண்றான். ஒரு 4 காலேஜ் பசங்களை கொல்றதுக்கு ஆள் செட் பண்றான். அந்த 4 பசங்களை கொல்றதுக்கு நல்லா இதையே தொழிலா பண்றவங்க, கில் பண்றதே தொழிலா பண்றவங்களா வராங்க. அசாசின்ஸ் கிடையாது அவங்க, ஃபேக் அசாசின்ஸ். அசாசின்ஸ்லாம் ட்ரெயின்ட் ஆளுங்க. நம்ம ஊர்ல பொருள் எடுத்தவங்கலாம் ரவுடி இல்ல, அந்த மாதிரி ஆட்கள் ஓகேவா கிளம்பி வராங்க. நல்லா இவ்வளவு தூரம் முடி, அதுக்குன்னே ஒரு கெட்டப்ஸோட கிளம்பி வராங்க. வாழைத்தாருக்குள்ள கத்தி வச்சுக்கின்னு அப்படியே பொறுமையா கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. டெய்லி அவங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சரக்கு அடிப்பாங்க. இதுதான் அவங்களோட ரொட்டீன். ஹாஸ்டல்ல இருந்து நடந்து வருவாங்க. அந்த ஹோட்டல்ல இவங்க சாப்பிட போறோம், இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்கள வந்தாங்கன்னா ஆள் காமிச்சு விடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி போயிட்டாரு அந்த ஹோட்டல்ல இருந்து. வராங்க, ஆனா இவங்க எல்லாருமே அங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 4 பேர் வந்து அவங்கள கொல்றதுக்கோசரம் வராங்க. உள்ள வந்து பார்த்தா அவங்க கிட்ட இவனுங்க மாட்டல, இவனுங்க கிட்ட தான் அவங்க மாட்டிருக்காங்க. அந்த ஆளு இவங்க தான் அப்படின்னு அந்த பையன் அந்த வெயிட்டர் சொன்ன உடனே பாட்டில் எடுத்து தலையில அடிப்பா. அப்போ ஒரு பீஜம் ஆரம்பிச்சு ஒரு ஃபைட். வெளியில ஒரு சும்மா உட்காந்து நிற்பான் தம்மச்சிங்கன்னு. வெளில ஓடி வருவான் பேரு. வண்டியில இருந்து கம்பியை புடிங்க அவனை அச்சு உள்ள துரத்தி அந்த பூச்சட்டி எல்லாம் தூக்கி அடிப்பானுங்க. அந்த ஃபைட்ஸ் அது வந்து எப்படின்னா ஒரு சில சீன்லாம் பார்த்துட்டு வீட்டில் பார்க்கும்போதெல்லாம்
ரொம்ப நல்ல சீன் பார்த்துட்டா பாஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு அந்த படத்துக்கு நான் பண்ணேன். பாஸ் பண்ணிட்டு என்னடா இன்டர்வல் இது, ஐயோ என்னடா இப்படி எடுத்திருக்க, இந்த தியேட்டர்ல பார்த்து எப்படா இருந்திருக்கும் அப்படி அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணதுன்னா பெஸ்ட் இன்டர்வல் அந்த படம். ஆமா அந்த பில்டப்பே அந்த வரைக்கும் அந்த பில்டப் வந்துனே இருப்பா. பில்டப்ல என்னன்னா ஒரு பயங்கரமான மியூசிக் போட்டு பில்டப் இருக்காது, எதுவுமே இருக்காது, அது ட்விஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த பாட்டில் எடுத்து அடிக்கும் போது தான் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகி எல்லாருமே அந்த அவனுக்கு கையாரா வந்திருப்பானுங்க. பைத்து கட்டுல காலை விட்டு அது பிறண்டு கீழே விழுந்து அதுல அவனை காலை புடிச்சு இழுத்து பயங்கரமா இருக்கும். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த படத்துல நடிச்ச அவரு தான் அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் பார்த்ததுல பெஸ்ட் இன்டர்வல்னா நான் அந்த படத்தை சொல்றேன். பெஸ்ட் இன்டர்வல்னா எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் வரும். பெஸ்ட் எனக்கும் நான் இதுவும் தியேட்டர்ல பார்க்கல, வீட்டுல தான் பார்த்தேன். கர்ணன் அதுவுமே அதே மாதிரிதான். ஒரு கபடி மேட்ச் போயிருப்பாங்க, கபடி மேட்ச்ல ஒரு மாதிரி போங்க அடிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சண்டை போட்டு வந்துருவாங்க, ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதுக்கு பின்னாடி ஜாதி தான் இருக்கும். அது வந்துருவானுங்கல்ல அங்க இருந்து, அது இன்ட்ரோல் கிடையாதுல்ல, அது வந்து வந்துருவானுங்க. அந்த பில்டப் மட்டும் நமக்கு காமிச்சுவாங்க. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அந்த படத்துக்கு அது கிடையாது. ஆமா கோவத்தோட வந்துருவான். வந்துனே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கழுதை வந்து கால் கட்டி, எப்பவுமே அது அங்கே கழுதை கால் கட்டி தான் படம் ஆரம்பிச்சது வரைக்கும் அது காலை கட்டியே தான் போயிடுவாங்க. சிக்னல் இருப்பாங்க கான்ஸ்டன்டா. அந்த இடத்துல தனுஷ் வந்து அந்த வெளியில போய் அதை கழுத்தை அழுத்து விடணும்னு கல்லை வச்சு செங்கல் வச்சு அடிச்சுட்டு இருப்பாரு. இவரு லால் வந்து ரோடு கிராஸ் பண்ணுவாரு. அங்க ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவங்க பஸ்ஸுக்காக ஒரு பஸ் பாசிங்ல போவோம், திட்டிகிட்டே இருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாரு, போயிடுவாங்க. ஏதாவது லாரி வேன் ஏதாவது மறைச்சு ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டி. ஒரு பையன் கூட இருப்பான், அவன் பார்த்துட்ட வேலை தாங்க வன்மம் மாதிரி உட்காந்துட்டே இருப்பான். லால் வந்து கல் எடுத்து அடிச்சாதான் சரியா வரும் அப்படின்ட்டு போயிடுவாரு. அது அவன் காத்துல கல் எடுத்து பாயிண்ட்ல வச்சுப்பான். பஸ் ஒண்ணு போவோம், வந்துனே இருக்கும், கை போட்டுனே இருப்பாங்க, நிறுத்த மாட்டான். ஒரு த்ரோ எத்தனை வருஷம் கோவம் அது. ஆமா 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 கண்ணாடி உடையும். எனக்கு என்னமோ அத்தனை வருஷம் கோபம் அது அவ்வளவு பேரு காட்டாத ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன ஸ்பார்க் ஆரம்பிச்சு விட்ட மாதிரி தான் தோணுது. ஆமா ஆமா அவன் தான் பத்தி வைப்பான் லைட்டா. அப்படி பத்தி வச்ச உடனே அங்க தனுஷ கான்ஸ்டன்டா நம்மளுக்கு ஃப்ரேம்ல காமிச்சுட்டே இருப்பாங்க, மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே. தனுஷ் வந்து அங்க அத கழுதைய கட்ட அழுத்து விடணும், அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டான். அதுதான் அவன் அது மெட்டஃபர் மாதிரி தான். இட்ஸ் டைம் டு பிரேக் ஃப்ரம் த ஸ்லேவரின்ற மாதிரி தான். இதுக்கு மேல நம்ம அடங்கி இருக்க கூடாது, வெளியே வரணும்ன்றதுதான் அது மெட்டஃபர் மாதிரி வச்சிருப்பாரு. அந்த அடிச்சு அந்த கழுதைய வந்து ஃப்ரீ பண்ணி விட்டு அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு திரும்பும் போதுதான் அவளுக்கே அடிச்சு கிடிச்சு மேல படத்துன்னு இருப்பாங்க. பஸ் நின்றுட்டு இருக்கும், நடந்து போயினே இருக்கும்போது கட்ட எடுத்துட்டு போய் கண்ணாடி உடைவு கண்ணாடியில கட்டப்பட்ட உடனே அந்த பொண்ணு ஏந்துக்கும் மலை மேல. ஆமா சனா ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க நம்மளுக்கு. அந்த பில்டப் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெளியே பெஸ்ட் ஸ்லோ மோஷன். அதுவும் இல்லாம மாறி இது ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டெரைனை வந்து லார்ஜ் இது ஒயிட் ஃப்ரேம்ல ரொம்ப சூப்பரா காமிப்பாரு. இந்த படமா இருந்தாலும் சரி, அந்த உதயநிதி இன்னொரு படம் வந்து மாமன்னன், அதுலயுமே சரி 2-3 ஃப்ரேம்ஸ்ல வந்து டெரைனை வந்து ஹில்வியூ பாயிண்ட்ல இருந்து காமிச்சு ரொம்ப லார்ஜ் ஒயிட் ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாரு. இந்த இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம் இன்டோர் பிளாக்ல வந்து அந்த பொண்ணு மேல நின்று அவனுக்கு கீழே நடக்கிற கேஆஸ காட்டுற ஃப்ரேமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு ஆங்கிரி யங் மேன் எப்படி இருக்கணும்ன்றது அந்த தனுஷ் பயங்கரமா போட்டு அது அப்படியே நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த கண்ணாடி நம்ம உடைக்கலாமா, அதாவது நம்மளா இருந்திருந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க மாட்டோம். ஸ்டார்டிங்கே பிரேக் அவுட் ஆயிருப்போம்ல, அந்த அதை வந்து நமக்கு அப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு பாயிண்ட் மேல எப்படா திருப்பி அடிப்பீங்க, அவன் பாரு பஸ் நிறுத்த மாட்டான், உங்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ண, பக்கத்து ஊருக்கு போய் பஸ் ஏறினா அந்த பொண்ணை இவங்க ட்ரீட் பண்ற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா உங்களுக்கு கோவம் வரும், என்னதானா பண்ணுவீங்கன்னு ஒரு மாதிரி நமக்கு தோணும்ல. நமக்கு எனக்கெல்லாம் படம் ஆரம்பிச்சு 1/2 hourல உச்சகட்ட காலில் உட்காந்துக்கிற தேட்டர்ல வேற உட்காந்துலாம் அப்படியே பக்கத்துல வேற. அப்போ வந்து அந்த ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் உட்காருதான் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம். எனக்கு அப்படியே உச்ச கட்டத்துக்கு ஏறுது, என்னடா நான் கட்ட எடுத்துட்டு போறேன்டா, என்னடா பண்ணுறீங்க பசங்க எல்லாருக்குமே. அதெல்லாம் உச்ச கட்டத்துல இருந்தேன். அதை வந்து தனுஷ் போய் உடைக்கும் போது எக்ஸ்ட்ரா நேரம் சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. அசுரன்ல
கத்தி எடுத்துன்னு போவான்ல, கையை கைய வெட்டிட்டு அவன் எடுத்து ஒட்டிருப்பாள். அப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும்ல. அது வந்து லிட்டரலா கர்னல் அந்த இன்டர்வல்ல ஃபீல் ஆகும். ஆனா அதுல யாரையும் கொல்லலாம் மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த ஃபீல் நமக்கு வந்துரும். பஸ் நிறுத்துறது, ஒரு பிரேக் அழுத்திட்டு திரும்ப ஆக்சிடென்ட் எடுத்து என்னடா அவ்வளவு கஷ்டம். அது படம் மாத்துனதும் அந்த மியூசிக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரா பயங்கரமா இருக்கும். மாரியா அந்த இது சொல்லிருப்பார்ல, அந்த கழுத கரெக்டா போய் அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது அவ கை வைக்கிற சீன்லாம் வந்து அதெல்லாம் நேச்சுரலா அமைஞ்சது. என்னோடது வந்து வட சென்னையோட இன்ட்ரோல் பிளாக். வட சென்னை அந்த இன்ட்ரோல் குணாக்கு விசுவாசமா ஸோ என்னோட ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக் வந்து வட சென்னை படம் தான். அதை வந்து எப்படி சொல்றது, நம்ம வெற்றிமாறன் சார் அந்த படத்தை அந்த சீன் ரைட் பண்ணதே சூப்பரா இருந்திருக்கும். இப்போ அவனை வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் வேற. இப்போ அவனை கொல்லணும், எப்படி கொல்லலாம், அவன் ஏரியாவை விட்டு வெளியே கூட்டிட்டு வரணும். ஓகேவா, வெளியே கூட்டிட்டு வந்துன்னா அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சு கொல்ல முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா அவனை வந்து கேஆஸ் நடந்தாதான் அவனால வந்து ஈஸியா கொல்ல முடியும். அதுவும் இல்லாம ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்தா அவனை கொல்றது ரொம்ப கஷ்டம். அவன் சண்டை செய்ய தெரிஞ்சவன் அவன் ஈஸியா தப்பிச்சிருவான். அப்ப என்ன பண்ணும், அவனை பிளைண்டா மாத்தலாம். இன்னொன்னு, தனுஷ் தான் குத்துனாருன்னு தெரியக்கூடாதுன்னா அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த சாமினா பந்தல் போகலாம், ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணி அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது இந்த மாதிரி கூட இல்ல, அந்த இதே மாதிரி அந்த பொல்லாதவன் படத்துலயும் கூட அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வந்து எப்படி பண்ணாருன்றது அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவர்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அது அவரு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அந்த ஃபுல் ஜம்மு காலமா அது பேர் என்ன பந்தல், அது மேல விழுந்த அப்புறம் இருட்டாயிடும் சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சு ஹோல்ஸ் போட்டு இடத்துல ஹோல்ஸ் போட்டு வெளிச்சம் உள்ள வர மாதிரி வெளிச்சம், ஏன்னா அப்பதான் ஷூட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றது. அது தனுஷ் குத்துட்டதுக்கு அப்புறம் அவன் கூட இருக்க கேரக்டர் வந்து என்னடா இவரை உன்னை காப்பாத்துல கொண்டுட்டேன்னு சொல்லும் போது அவர் அப்பா தனுஷ் சொல்ற டைலாக் வந்து சொல்றது, என்னோட விசுவாசம் வந்து குணாக்குன்னு சொல்ற அந்த சீக்வன்ஸ் ஐகானிக் இன்டர்வல் சீன். அந்த இன்டர்வல் முடிந்த அப்புறமா அந்த பெர்ஸ்பெக்டிவ், அதாவது இது வரைக்குமே செந்தில் கூட இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. தனுஷ் ஏன் குணாக்கு விசுவாசமா இருக்கிறது செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஆமா, இப்ப நான் இருந்தா நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்ப நான் முன்னாடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, இது வரைக்கும் தனுஷ்க்கும் அந்த செந்திலுக்கும் இருக்க அப்போசிஷன் தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நமக்கு என்ன தோணும்னா, தனுஷ் இவ்வளவு என்ன அப்ப விசுவாசமா இவன் பண்ணிட்டு இருப்பான் சமுத்திரக்கனி கேரக்டர், சிச்சுவேஷன் நமக்கு செட் பண்றாங்கல்ல. அப்ப இன்ட்ரோல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அப்போ நம்ம அட்டென்ஷனுக்காக உட்காந்து பார்ப்போம் எதுக்காக கொண்டுட்டான்றது. அதுக்குதான் இன்ட்ரோல் சீன்ஸ் முக்கியமான இது சொல்றது. சோ அதுல எனக்கு அட்டென்ஷன் எடுத்து வந்ததுல ஒன் ஆஃப் த சீன் பாத்தீங்கன்னா இந்த படம் தான், வட சென்னை.